லாஸ்ட் குவார்ட்டர் அதுக்கு முந்தின குவார்ட்டரில் கொஞ்சம் ஸ்லக்கிஷ் ஆகி ஸ்லோ ஆச்சு. அது வந்து திருப்பி பிக்கப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். 2 செக்டர் டு வாட்ச் அவுட் பார்த்தோம்னா, குறைஞ்சபட்சம் 2 ரேட் கட் ஆஃப் 0.25 ஆர் மூணாவது போறதுக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆல்ரெடி ஒரு 0.25 குறைச்சிட்டாங்கிறத நீங்க ஞாபகம் 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு. கார் லோனுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட 8.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 9% 9.5% குறைஞ்சு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கார் லோன்ல நான் பார்க்கவே இல்லை. சார் வணக்கம் சார். வணக்கம் ரோஹித். சார் ஓகே, நம்ம வேர்ல்டு குளோபல் ட்ரேடு இதெல்லாம் பற்றி பேசணும். இதில் ஆர்பிஐ என்ன தான் சார் பண்ணிருக்காங்க? ஐ திங்க் நம்ம அப்படி கேட்கக்கூடாது. ஆக்சுவலி ஆர்பிஐயோட ரோல் என்ன அப்படின்னு கேட்கல. ஏன்னா இப்போ கூட 0.25 கம் பண்ணாங்க. லைக் ஹோம் லோன்ஸ் எல்லாம் கம்மியாகுதுங்கிற மக்கள் ஒரு பக்கம் மக்களை குஷிப்படுத்துறதுக்கு ஒரு வேலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இந்த விஷயத்தில் ஆர்பிஐ வந்து ரெப்போ ரேட் இல்லாமல் மற்ற விஷயத்தில் ஆர்பிஐயோட ரோல் என்னவாங்க சார் இருக்குங்க? So I think RBI new governor Malhotra, he is doing a good job. Shaktikanta Das மாறி மல்ஹோத்ரா வந்திருக்காரு. மல்ஹோத்ரா இஸ் an insider. அவர் வந்து ஆல்ரெடி கவர்மெண்ட்ல ஒரு டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரியா இருந்தவர். அண்ட் நவ் ஹி ஹஸ் டேக்கன் ஓவர் தி ரோல் ஆஃப் ஆர்பிஐ கவர்னர். ஒரு பெரிய ப்ரோஆக்டிவ் ஸ்டான்ஸ் ஆர்பிஐ எடுத்து நம்ம கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி லிக்விடிட்டி ஹஸ் பின் இன்ஃபியூஸ்ட் பை ஆர்பிஐ. இது வந்து ஒரு பெரிய விஷயம். இப்போ லாஸ்ட் ஒரு 4-5 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த OMO அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல கிட்டத்தட்ட 80,000 crores இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டெபிலிட்டி ஆஃப் ருப்பியா இருக்கட்டும், இல்லை வேற எந்த லிக்விடிட்டி ஃபேக்டர்ஸ்க்கு இருக்கட்டும், இந்த ஒரு பெரிய சப்போர்ட் ஃப்ரம் ஆர்பிஐ இஸ் பீன் ஹெல்பிங் அ லாட். ஒரு 0.25% ரேட் கட் பண்ணியிருக்காங்க. அகாமடேட்டிவ் ஸ்டான்ஸ் எடுத்துட்டாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேட் கட்ஸை ஆர்பிஐ டேக்கன் an accommodative stance. ஸோ இது வந்து இன்னொரு 2 ரேட் கட், அட்லீஸ்ட் ஒரு 0.25 இன்னொரு 0.25, குறைஞ்சபட்சம் இன்னொரு 2 ரேட் கட் ஒரு அதிகபட்சம் இன்னொரு 3 ரேட் கட் இருக்கக்கூடிய ஒரு வகையில் இது இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ அகெயின் திஸ் வில் ஹாவ் குட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் இன் டு த சிஸ்டம். இந்த ரேட் கட்ஸ் என்ன ஆகும், பாரோவர்ஸ்க்கு டிபிக்கல் ஹோம் லோன் பாரோவர்ஸாக இருக்கட்டும், வேற எந்த லோன் பாரோவர்ஸாக இருக்கட்டும், இதை வந்து பாஸ் ஆன் பண்ணுவாங்க. ஏன்னா முன்னாடிலாம் அதை பாஸ் ஆன் பண்ணாமல் இருந்துட்டு இருந்தாங்க. பட் ஒரு லாஸ்ட் 2-3 இயர்ஸாக ஆர்பிஐ ஹஸ் கிவன், லாஸ்ட் 4-5 இயர்ஸாக ஆர்பிஐ ஹஸ் கிவன் அ ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு தி பேங்க்ஸ் தட் என்ன ஆர்பிஐ கட் பண்ணுதோ அதை வந்து இட் ஹஸ் டு பி பாஸ்ட் ஆன் டு தி பாரோவர்ஸ், எண்ட் யூசர்ஸ். ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது லோன்ஸ் வந்து இன்னும் கம்மியாக கிடைக்கும். கார்பரேட்ஸ் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க பாரோ பண்ணி கேபிட்டல் எக்ஸ்பேன்ஷனுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இண்டிவிஜுவல் ரீட்டைல் பாரோவர்ஸ் வந்து புது ரியல் எஸ்டேட் வாங்குறதுக்காக இருக்கட்டும், கார் வாங்குறதுக்காக இருக்கட்டும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை ரீஇன்விகிரேட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆர்பிஐ ப்ரோஆக்டிவாக எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஆக்சுவலி ஆர்பிஐ தான் அப்பப்போ ட்ரெண்ட் ஆகுறாங்க. ஏன்னா லாஸ்ட் ஒரு 3 ஆக்டிவிட்டீஸ், ஒன்று வந்து அந்த 0.25 ஒன்று கம்மி பண்ணாங்க சார். இன்னொன்று வந்து இந்த கோல்டில் வந்து ஆர்பிஐயோட இந்த இஎம்ஐல தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக பார்க்கப்பட்டுச்சு. அப்புறம் இப்போ வந்து ஒரு 0.25 அப்படிங்கிறது வந்து திரும்பியும் மக்கள் வந்து சுதந்திர மக்கள் திருப்பியும் குஷிப்படுத்து, ஓகேப்பா இந்தாங்கப்பா சம்மர் சீசன் மாதிரி போன டைம் இருந்துச்சு, இந்த டைம் தாங்க நல்லா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு 0.25. ஆக்சுவலி இது இன்னும் 0.25 குறைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 100% பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, குறைஞ்சபட்சம் 2 ரேட் கட் ஆஃப் 0.25 ஆர் மூணாவது போறதுக்கும் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆல்ரெடி ஒரு 0.25 குறைச்சிட்டாங்கிறத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஆமாம். ஸோ இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா பீக்ல இருந்து 0.5% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருச்சு. இது வந்து சொன்ன மாதிரி கன்சம்ஷன் அதிகப்படுத்தும் இல்லைங்க சார்? எஸ். ஒரு இப்போ கன்சியூமராக நான் இருக்கேன் அப்படிங்கும்போது அப்போ எனக்கு 0.25 கம்மியாகும் போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் நான் பே பண்ணுறதும் அதாவது ஒரு ஹோம் லோன் கூட பெரிய அமௌண்ட் வரும்போது அது 0.25ங்கிறதே ஒரு ஹியூஜான ஒரு நம்பராக இருக்கும் இல்லைங்க? என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டாரு. நேற்றுக்கு அவரை நம்ம ஆஃபீஸில் தான் வச்சு ஒரு பேங்க்லேருந்து வர வச்சிருந்தோம். ஓகே, அவங்களுக்கு கூட்டு ஒரு கார் லோனுக்கு ஒரு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னா அந்த பேங்க் வந்து கிட்டத்தட்ட 8.4% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 9% 9.5% குறைஞ்சு நான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கார் லோன்ல நான் பார்க்கவே இல்லை. 8.4% கொடுக்குறாங்க, which is equivalent to that of a home loan. இப்போ ஹோம் லோன் நேத்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கு பிறகு 8% கீழே வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். 7.9 வந்திருக்கும் நினைக்கிறேன். 0.25 நம்ம பேசும்போது சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா ஒரு லாங் டேர்ம்ல அதுவும் நம்ம சேவ் பண்றப்பனா ஐ திங்க் லாக்ஸ்ல நம்ம சேவ் பண்ணுவோம். கரெக்ட் சார். இப்போ ஆர்பிஐ வந்து குறைச்சிருக்கிறதுலாம் ஒரு பக்கம் ஹாப்பி தான் சார். பட் ஸ்டில் ஒரு டோட்டல் எக்கனாமி அப்படின்னு பார்க்கும்போது, இல்லை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது ஒரு கார்பரேட்டோட ஃபினான்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி உங்களுடைய வியூ படி இந்த ஃபினான்ஷியல்ஸ்லாம் எப்படிங்க சார் இருக்கு? கார்பரேட்ஸோட ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு. ஓகே, கார்பரேட் டெட் டு ஈக்விட்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 இயர் லோல இருக்கு. கடந்த 15 வருஷத்துல இல்லாத அளவுக்கு கார்பரேட்டோட டெட் வெர்சஸ் தி ஈக்விட்டி ஆஃப் தட் கம்பெனிஸ்
இஸ் அட் இட்ஸ் லோ. ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, கொஞ்சம் நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன், எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் முன்னாடியும் சரி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறமும் சரி பார்த்தீங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் வந்து அவங்க ஷேர்ஸையே அவங்க ஆஃப்லோட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் எதுக்குன்னா, அவங்க வித்துட்டு அவங்களுடைய டெட்டை வந்து க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இட் மீன்ஸ் they are under leveraged, they are not over leveraged. இந்த ஷேரை பிளெட்ஜ் பண்ணி அவங்க கம்பெனியோட ஷேரை பிளெட்ஜ் பண்ணியே லோன் எடுப்பாங்க இல்லையா, அந்த லோன் எடுத்து அவங்க டெவலப்மெண்ட்டுக்கோ இல்லை வேற எந்த ஆக்டிவிட்டீஸ்க்கோ அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இப்போ டெட் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்குங்கிறதுனால, ஸோ இந்த ஒரு ஃபினான்ஷியல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த விஷயம் நமக்கு காட்டுது. கார்பரேட் டெட் ஈக்விட்டி அட் இட்ஸ் 15-year லோங்கிற விஷயம் கம்பெனிஸோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு இது இண்டிகேட் பண்ணுது. இந்த growth வந்து கண்டினியூ ஆகும். ஏன்னா லாஸ்ட் அந்த கோவிடுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஃபுல் அப் ட்ரெண்ட்ல போன growth லாஸ்ட் குவார்ட்டர் அதுக்கு முந்தின குவார்ட்டர்ல கொஞ்சம் ஸ்லக்கிஷ் ஆகி ஸ்லோ ஆச்சு. அது வந்து திருப்பி பிக்கப் ஆகுது அப்படிங்கிறத நம்ம நம்பலாம். 2 செக்டர் டு வாட்ச் அவுட் பார்த்தோம்னா, பேங்கிங் அண்ட் மேனுஃபேக்சரிங். இது ரெண்டுமே ஐ திங்க் 15% எக்ஸீட் பண்ணி இந்த 2 செக்டர்லயும் growth இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சார், இப்போ நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸோட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது என்னன்னா, ஜென்ரலாக சொல்கிற விஷயம் வந்து யூஎஸ்ல ரெசெஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இன்கேஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா இது இந்தியாவை எந்த அளவுக்கு பாதிக்கும் சார்? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவோட எக்ஸ்போர்ட்ஸ் டு யூஎஸ் இஸ் ஒன்லி 2%. இது ப்ளஸ் இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் அண்ட் இது எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, இட் கம்ப்ளீட்லி இட் வில் இன்சுலேட் அஸ் ஃப்ரம் த ரெசெஷன்ஸ் தட் வி ஹேவ் இன் யூஎஸ். யூஎஸ்ல ரெசெஷன் வரலாம், யூஎஸ்ல எவ்வளவு சீக்கிரம் ரெசெஷன் வருதோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுடைய மார்க்கெட்ஸோட ரெக்கவரி இருக்கும், ரைட்? ஸோ அதனால நம்மளுடைய ஜிடிபி யூஎஸோட எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா வெறும் 2%, ஜிடிபியில் அதோட எஃபெக்ட் 0.25 to 0.3% மட்டும்தான். அதுக்கு மேலே நமக்கு இம்பேக்ட் இருக்க போகிறது கிடையாது. பட் அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வேர்ல்டு வைடு யூஎஸ் மார்க்கெட்ஸை வந்து டிரைவ் பண்ணுறதுனால அங்கேருந்து வந்து சில ஷாக்ஸ் இருக்கலாம், ஒரு ஷார்ட் டேர்மில் இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம். யூஎஸ்லேருந்து இந்தியா டீகப்பிள் ஆகக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறத நம்ம 2022க்கு அப்புறம் நம்ம பார்த்தோம். யூஎஸ்ல இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹைக் பண்ணாங்க, அங்கே வந்து ஒரு ஸ்லோ டவுன் வந்துச்சு 2022க்கு அப்புறம். அப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டீகப்பிள் ஆகி நம்ம வந்து க்ரோ ஆனோம். ஸோ அதே ஒரு சுச்சுவேஷன் நமக்கு திருப்பி வரலாம் ரெசெஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசெஷன் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இவங்க எல்லாம் கூடி பேசி இன்னொரு 90 days பாஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள எல்லாமே செட்டில் ஆயிடும் நான் நினைக்கிறேன். யூஎஸ் ரெசெஷன் ஃபியர்ஸ் வந்து ரொம்ப ஒரு ஹைப்டு விஷயமா தான் நான் பார்க்குறேனே ஒழிய ஆக்சுவலாக நடக்க போகிற விஷயமா நான் பார்க்கல. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த 2% தான் யூஎஸோட எக்ஸ்போஷர் நான் சொன்னேன். நம்ம புது மார்க்கெட்ஸை வந்து கண்டுபிடிச்சி நம்ம அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். ஏஷியன் மார்க்கெட்ஸை வேற ஏஷியன் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், ஆப்பிரிக்கன் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாம் மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து புது மார்க்கெட்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி லாஸ்ட் 2-3 yearsல ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த டைவர்சிஃபிகேஷன் ஃபார் த எக்கானமி வில் டர்ன் அவுட் டு பி குட் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இந்த குளோபல் ட்ரேடு இதை பற்றி நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் ஃபாரின் கேபிட்டல்ஸ் வந்து மோர் இந்தியாவுக்குள்ளே வரணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமா அதாக தான் இருக்குது. அப்போ ஃபாரின் கேபிட்டல் இந்தியாவுக்குள்ளே வரது எந்த அளவுக்கு இருக்குங்க சார் ஆக்சுவலி? இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கேபிட்டல் வந்து ரொம்ப ரோபஸ்டாக இருக்குது, உள்ளே வந்துட்டு இருக்கிறது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட $100 billion போத் இன் டர்ம்ஸ் ஆஃப் FDI அண்ட் ரெமிட்டன்சஸ். இது கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸை ஒரு ஸ்டெபிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் இன்னைக்கு ருபி எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 87 போயிட்டு திருப்பி 85.5 85 வந்துட்டு ஒரு ஸ்டேபிளாக இந்த ரேஞ்சில் இருக்கு. இந்த லாஸ்ட் 2-3 yearsல பார்த்தோம்னா மற்ற வேர்ல்டு கரன்சிஸ் டிப்ரிஷியேட் ஆன மாதிரி இந்தியன் கரன்சி டிப்ரிஷியேட் ஆகல. இந்த லாஸ்ட் ஒரு 6 மாசத்துல தான் இந்தியன் கரன்சி கொஞ்சம் அதிகமாக டிப்ரிஷியேட் ஆச்சு, அதுவுமே இப்போ கரெக்டாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்கக்கூடிய ஃபேக்டர். இது வந்து எந்த விஷயம், எந்த ட்ரேட் வார், எந்த விஷயம் வந்தாலும் இந்த $100 billion இந்தியாவுக்குள்ள வரக்கூடியது per year இஸ் a done deal. So definitely it will continue to come. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த கேபிட்டல் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பென்ஷனுக்காக இருக்கட்டும், இது வந்து ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் கம்பெனிஸ் அப்சார்பிங் தட் கேபிட்டல் அண்ட் ரீடிப்ளாயிங் இட் ஃபார் our countries and our industries growth. So இது வந்து it is really helpful and it will continue to grow. It is not just sustain, it will continue to grow from here. இந்த $100 billion இங்க இருந்து மேல தான் போகுது.